அந்த 9 இருக்கு இல்லையா, ஃபெமினைன், எத்தனை பேருக்கு அதனுடைய அருமை தெரியும்? தமிழ் அதுக்கு என்ன பெயர் தெரியுமா? 9 அப்படின்னா நம்ம எல்லாம் கிண்டலா சிரிச்ச நாட்கள் உண்டு. பராசக்தி கூட ஆண் சிங்கத்தின் மேலதான் உட்கார்ந்து வராளே தவிர ஆண் சிங்கமா வர்றது கிடையாது. காட்டுல மிகவும் பலவானான, எல்லாரும் பயப்படக்கூடிய விலங்கு ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் அச்சப்படுவது பெண் சிங்கங்களை பார்த்து மட்டும்தான். ஒரு ஆண் உலகத்தில் பெரிய நபராக மாறணும் அப்படின்னா அந்த பூ வெளியில நிக்கணும்னா தண்டு மேல பிடிச்சு அதை தள்ளித்தான் ஆகணும், இல்லைன்னா சேற்றில் தான் உட்கார்ந்துருக்கும். Whenever you look at a woman, how do you expand it அப்படின்னு கேட்ட உடனே W stands for அப்படின்னு எல்லாருமே நீங்க அடுத்த நிமிஷம் சொல்லலாம் வண்டர் வுமன் அப்படின்லாம் சொல்வீங்க. இல்ல, என்ன போர்க்களத்துக்குள்ள தள்ளிட்டாங்க அப்படின்னு போராடுறது அல்ல. போர்க்களம் இல்லாவிட்டாலும் எங்கிருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து போராடி அந்த களத்தை சமனாக மாற்றக்கூடிய அளவுக்கு வீரம் இருக்கக்கூடிய ஒரு போராளியாக மாற்றணும் அப்படின்னா W stands for your willingness to be a warrior. இப்போ ஒரு முக்கியமான நபரை மேடைக்கு அழைக்க போறோம். ஒரு மொழிக்கு மரியாதை பெற்று தந்தவர், ஒரு பேச்சால் மனநிலையை மாற்றி சக்தி கொண்டவர், ஒரு பயணத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களை தொட்டவர், 35 வருடங்களில் கல்வி பணியில் 2 முனைவர் பட்டங்கள், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 40க்கும் மேற்பட்ட தேசிய பன்னாட்டு ஆய்வு கட்டுரைகள், 7 உலக நாடுகளில் விழிப்புணர்வு பயணம், 1,41,500 மாணவியருடன் 109 மேம் உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க மேம். ஏன் மேம்? மேம் உங்கள் ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். சரி, ஓகே. வணக்கம். அண்ட் கோமதி மேம், தேங்க்யூ எவர் ஸோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் சான்ஸ். வாய்ப்புக்கு நன்றி மட்டும் அல்ல, உங்களை எல்லாரும் வாழ்த்தினாங்க இல்லையா, அதற்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப அழகாக இருந்தது கீழிருந்து பார்க்கும் பொழுது. இங்கிருந்து பார்க்கும்பொழுது ஐ திங்க் 26 வயதில் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு சின்ன பெண் குழந்தை உட்காரும் பொழுது பார்க்க ஆச்சரியமாகவும் இருந்தது, ஆனந்தமாகவும் இருந்தது. அப்போ ஒப்பிட்டு பார்த்தேன், ஐ எம் ஜஸ்ட் நாட் அ பூமா, ஐ எம் அ பூம் பூம் பூமா. இன்னும் அதற்கு முன்னாலே எத்தனை வேணாலும் சொல்லலாம். ஆனால் எங்கள் தலைமுறை உங்களுடைய வேறாக இருந்த நபர்கள் நாங்கள். ஒருவேளை வேறாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வேறாகவும் இருக்கும் போல இருக்கு, வேறு நபர்களாகவும் இருக்கும் போல இருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வரும்பொழுது ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், எங்களுடைய காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். உங்கள் அம்மாக்களோ பாட்டிகளோ சொல்லியிருக்க மாட்டாங்க. என் பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி கூட என்கிட்ட சொன்னது, அவர் தினமும் இரவு நேரங்களில் என்னுடைய பேச்சு கேட்பாங்க அப்படின்னு. என்னைக்காவது கேட்கலன்னா அவங்களுடைய மகன் அவங்ககிட்ட இன்னைக்கு அந்த அவ்வாவுடைய பேச்சு கேட்கலையா அப்படின்னு கேட்பாராம். எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அடுத்த தலைமுறையை மட்டும்தான் தொட முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஆனால் அவ்வான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு பேர குழந்தைங்களையும் என்னால் தொட முடியும் அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ மேமாக இருக்க முடியும், ஜேபி மேமாக இருக்க முடியும், அம்மாவாக இருக்க முடியும், அத்தை சித்தி மாமியாக இருக்க முடியும், அவ்வாவாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எத்தனை தலைமுறையை பார்த்து வரோம், அதுவும் எவ்வளோ தலைமுறையை சந்தோஷமாக பார்த்து வரோம். ஆனால் எங்களுடைய காலகட்டங்கள் இவ்வளவு இனிமையானவை அல்ல. என்னுடைய காலகட்டத்தின் பிரதிநிதிகள் இங்கே இருக்கீங்களான்னு கூட தெரியல. ஆனால் நான் தலைப்பு கொடுக்கும்பொழுது மேடம்க்கு அனுப்பின மின்னஞ்சல்ல உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு மட்டும்தான் கொடுத்தேன். மனது எவ்வளோ உயரம் போகுமோ அவ்வளோ உயரம் தான் உங்களால் போக முடியும் அப்படின்னு. எங்களுடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்த ஃபெமினைன் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நாப்கின் அப்படி ஒன்று எதிர்காலத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு நினைவு கூட இல்லாத தலைமுறையை சேர்ந்தவர்கள் நாங்கள். அம்மாவுடைய புடவை கிடைத்தால் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரம், அதை 10ஆக கிழித்து பயன்படுத்தின தலைமையினுடைய அதனுடைய பிரதிநிதி நான். அதை 10ஆக கிழித்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் அது பயன்படுத்திய பின் அந்த துணியை எங்கே காயப்படுறது அப்படின்னு தெரியாது. வீட்டில் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைமுறையை சொல்லுவாங்க, ஆண்கள் போகாத பகுதியாக இருக்கணும், யார் கண்ணிலையும் படாத பகுதியாக இருக்கணும் அப்படின்னு. அதற்காக ஒன்றும் பெரிதாக அதை சுத்தம் செய்வதற்கான சோப்பு கட்டிகள் கூட கைவசம் இருக்காது. அப்போ இருந்தது ஒன்று, காதி கிராஃப்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோப்பு மட்டும்தான். அதில் நுரையும் வராது, அதிலிருந்து அழுக்கு போயிருக்கலாம், அதுவும் தெரியாது. துணியில் ரத்தக்கரை படிஞ்சதுன்னா அது போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அது போக அந்த துணிக்கு ஒரு தன்மை வந்துடும், ஒரு மொடமொடப்பு கூடவே வந்துடும். ரொம்ப அச்சமாக இருந்த காலகட்டத்தின் பிரதிநிதி நான். பருவம் அடைந்த பின்பு அம்மா பாதி சொல்ல மீதி நாம புரிந்து கொண்டு மேலே வந்த தலைமுறை நான். அப்போ அந்த துணியை பயன்படுத்தணும். அந்த 3 நாட்கள் அல்லது சில பேருக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும்போது 5 நாட்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த நாட்கள் பக்கத்தில் வரும்போதே கைகாலெல்லாம் பதறும். 28 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் கணக்கு சொல்கிறீங்க இல்லையா,
28 நாட்கள் முடிந்து 5 நாட்களுக்கு அப்புறம் அடுத்த 22 நினைச்சு அச்சத்திலேயே அந்த நாட்கள் போகும். பள்ளிக்கூடம் போகும்பொழுது ரொம்ப அச்சமாக இருக்கும். அப்பொழுதெல்லாம் பாவாடை சட்டை தாவணி தான். உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் பக்கத்துல எப்படியும் நமக்கு பாதுகாப்பாக ஒரு தோழி, எப்படி இருக்கிறது உன்னுடைய ஆடை அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடங்கள் அதற்கான கழிப்பறைகள் கிடையாது. கழிப்பறைகள் இருந்தாலும் பயன்படுத்த தகுதியுள்ள கழிப்பறைகள் கிடையாது. அப்படியே இருந்தாலும் கண்டிப்பாக தண்ணீர் கிடையாது. இது இயல்பாக இதற்கெல்லாம் அச்சப்பட்டே பெண் குழந்தைகள் பாதி பேர் பள்ளிக்கூடங்களுக்கு வராமல் போனது. டிராப் அவுட்ஸ்னு கூட சொல்ல மாட்டோம், புஷ்ட் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறு வழி இல்லாமல் விலக்கப்பட்டவர்கள் அவங்க அப்படின்னு. இதை தாண்டி வரும்பொழுது அந்த பயன்படுத்திய துணியை எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமாக வைக்கணும். அதில் எப்படியும் பூச்சி போட்டு அண்டக்கூடிய ஒரு தன்மை தான். அதை மீண்டும் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது பயமாக இருக்கும். பள்ளியிலிருந்து வரும்பொழுது அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை கை கால் கழுவிட்டு வான்னு சொல்லுவாங்க. அம்மா கை கால் கழுவுறதுன்னா என்னன்னு ஒரு நாள் அம்மாவும் சொன்னதில்லை, எங்களுக்கும் புரிஞ்சது கிடையாது. எப்படி தப்பிச்சு இவ்வளோ வயது வரைக்கும் வந்தோம் அப்படிங்கிறதே மிகவும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு இந்த அபாயம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைத்தோம். வெங்கடேஷ் ரொம்ப அழகாக சொன்னாரு. அந்த குழந்தைகள் கிட்ட ரோட்டரியில இருந்த அந்த ஆனட்ஸ் கிட்ட நான் கேட்ட கேள்வி அதுதான். அவர்களுக்கு அனுபவம் இல்லாத ஒன்றாக இருக்கலாம். பள்ளி குழந்தைகள் அந்த 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்துவதற்கான ஒரு நாப்கின் இல்லாததுனால வரல. சரி, அது மிகப்பெரிய பொறுப்பாக ப்ராஜெக்ட் கண்ணம்மா அப்படின்னு எடுத்து பண்ணாரு. மிகப்பெரிய சந்தோஷம். வார்த்தைகளை எல்லார்கிட்டையும் தான் சொல்றோம். ஆனா அந்த வார்த்தைகளுடைய வீரியம் ஒரு விதையாக மாறி எந்த மனது மண்ணாக காத்திருக்கிறதோ அதுல தான் போய் விழும். எல்லோரும் பேசுறத கேட்போமே தவிர வார்த்தைகள் எந்த மனதுல போய் விழும், விழுந்ததுக்கு அப்புறம் எத்தனை மனங்கள் அதற்கு உரம் சேர்த்து வளம் சேர்த்து வேலி போட்டு ஆடு மாடு அண்டாமல் அதை பாதுகாத்து பெரிய விருட்சமாக மாற்றி அந்த மரல் நிழலில் 1000 பேர் வந்து தங்கும் அளவிற்கு வாய்ப்புகள் எத்தனை மனங்கள் கொடுக்கும் தெரியாது. கோமதி மேம் நீங்க கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் விதைகள் போட மட்டும்தான் தயாரா இருக்கும். அந்த விதை விளைந்து பெரிய மரமாக ஆவதை பார்ப்பதற்கோ உதவுவதற்கோ யாரும் தயாராக இருந்ததில்லை. இப்போ மறுபடியும் அவர் சொன்னதுக்கும் அடுத்தது நான் வரேன். நீங்க சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுக்குறீங்க மேடம் கூட நான் மறுபடியும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அரசு பள்ளிகளுக்கு போறீங்களா, அரசு குழந்தைகளை பார்க்குறீங்களா, அரசு குழந்தைகளுக்கு கட்டுப்படி ஆகுமா, இந்த நாப்கின் அவர்களால் பயன்படுத்த முடியுமா, இதை திருப்பி கேட்டுக்கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் அரசு பள்ளி மாணவி அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த அனுபவம் இருக்கு. இந்த அம்மாவுடைய புடவை பத்தாய் பயன்படுத்தி அப்படின்னு நான் ஒரு தடவை சொன்ன பொழுது ஒரு பெண்மணி வந்து, அவங்களும் ஒரு ரோட்டரி கவர்னருடைய மனைவி தான், அவங்க வந்து சொன்னாங்க, அம்மா புடவை பத்தாய் கிழித்துன்னு சொல்றீங்களே, அம்மாவுக்கு இருந்ததே அந்த ஒத்த புடவை தான், அதையும் பத்தாய் கிழிக்கிறதுங்கிறது எவ்வளவு கொடுமையான காலகட்டத்தில் இந்தியா கையை ஊனி கரணம் பாய்ந்து வந்திருக்கிறது. ஒரு 29ஆம் தேதி 6வது மாதம் 2025 உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது, அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாலேயே சொன்னேன், ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில், ஐ எம் அ பூமர் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க உங்க கற்பனைக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ மேடை ஏறி வரணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பெண்கள் கூட நின்றுப்பாங்க, எத்தனை பெண்கள் எங்களை உணர்ந்து கொண்டிருப்பார்கள், எத்தனை பெண்கள் விரலை கொடுத்து தூக்கி விட்டு இருப்பார்கள், எத்தனை பெண்கள் விரலை கொடுத்தால் பிடிக்க முடியாத அளவு பலவீனமாக நாங்கள் இருந்தோம் என்பதை புரிந்து கொண்டு இடுப்பில் தூக்கி கொண்டு மேடை ஏற்றி கொண்டு வந்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பள்ளிக்கூடங்களுக்கு பெண் குழந்தைகள் சானிட்டரி நாப்கின் இல்லாததுனால மட்டும் இல்லை மேடம், நான் அதற்கும் அடுத்த கட்டத்துக்கு இப்போ போயிட்டேன். குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுத்தாச்சு. இந்த உள்ளாடைகள் சானிட்டரி நாப்கின் பயன்படுத்துவதற்கு ஒரு உள்ளாடை ஒரு பெண் குழந்தைக்கு வேணும் தானே. அந்த உள்ளாடை இல்லாததுனால் அரசு பள்ளியில் உள்ள பல பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வருவதில்லை. they can't afford it. இது பரிச்சயம் இல்லாத நபர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஆச்சரியமாக இருக்கலாம், சில சமயம் அவமானமாக கூட இருக்கலாம். இப்படி கூட இருக்குமா அப்படின்னு. நம்முடைய ஒரே பிரச்சனை, நாம் அனுபவிக்காத எந்த துன்பத்தையும் நாம் அங்கீகாரம் கொடுத்ததே கிடையாது. எனக்கு அந்த துன்பம் வராததால் அப்படி ஒரு துன்பம் கற்பனை அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, அப்படி ஒரு துன்பம் நம் வீட்டு வாசல் கதவை தட்டவில்லை, நாம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையே தவிர, அந்த துன்பங்கள் எல்லார் வீட்டு வாசலையும் தட்டி இருக்கிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லிட்டு போவோம், பல வீடுகள் வாசப்படியிலே இருக்கக்கூடிய வீடுகளாகத்தான் இருக்கு. இப்போ அந்த பெண் குழந்தைகளை பார்க்கும்பொழுது அப்படி துவங்கியது தான். அதற்கு என்ன பெயர் கூட இன்னும் கொடுக்கல நாங்க. அப்படி பார்த்தா திருப்பூர் ஆகட்டும், அல்லது விருதுநகர் ஆகட்டும், அல்லது மறுபடியும் திரு வெங்கடேஷ் அவர்கள் நடத்தக்கூடிய ப்ராஜெக்ட் கண்ணம்மா ஆகட்டும், இவை எல்லாமே அந்த குழந்தைகளை சென்றடைவது திருப்பூர் மட்டும் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய மிக பிரபலமான டெக்ஸ்டைல் ஃபார்ம்ஸ், ஜவுளி நிறுவனங்கள், அவர்கள்கிட்ட போய் கேட்கக்கூடியது, நீங்கள் ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கக்கூடிய நபர்கள், அப்படி மொத்தமாக வாங்கக்கூடிய இன்னர் வேர், அந்த இன்னர் வேர் அப்படிங்கிறது கூட நான் மிக நாகரிகமாக சொல்கிறேன், உள்ளாடை என்று சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைக்கு
உள்ளாடைகள் போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இல்லாமல் போகும்போது தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக வரும். குழந்தைங்க முதுகுல பைய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பஸ், எந்த பஸ்ஸும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கிட்ட நிக்காது. அதை விட்டு தள்ளி தான் பஸ் நிறுத்தம் இல்லாத இடத்தில் நிறுத்துவதாக தான் இருக்கும். குழந்தைகள் ஓடி வரும்போது ஜன்னலோரத்தில் ஒரு சீட்டு கிடைச்சு உட்கார்ந்திருக்கக்கூடிய நமது முகத்தில் இருக்கக்கூடியது கிண்டலும் கேலியும் மட்டும்தான். ஆனா அந்த குழந்தைங்க பூமியே பிளந்து உள்ள போயிடாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூசி குறுகி தான் வருவாங்க. அவங்க உடம்பு அவங்களுக்கு பாரமாக இருக்கும். அவங்க உடம்பு அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும். ஒரு 16, 17 வயது குழந்தையாக இருந்து வெளியே வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது தர்ம சங்கடமே இல்ல, அது அதர்ம சங்கடம். அது அதிலிருந்து எப்படி வெளியில வருது? அம்மா கிட்ட சொல்ல முடியாது, ஆசிரியர்கிட்ட சொல்ல முடியாது, யார்கிட்டயும் சொல்ல முடியாது. அப்போ நான் ஜவுளி நிறுவனங்கள் கிட்ட கேட்கக்கூடியது, நீங்கள் சாலையோர பூங்காக்கள் செய்கிறீர்கள், சபாஷ், மிக்க நன்றி. கண் சிகிச்சை முகாம், மிக்க நன்றி. ரத்த முகாம், ரத்த தானம், மிக்க நன்றி. எல்லாம் செய்றீங்க. கூடவே ஒண்ணு பண்ணலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ளாடைகள் வழங்குவது. ஒரு குழந்தைக்கு 3 வீதம் உள்ளாடைகள் உங்களால் தர முடியுமே. ஆனால் அதுவும் நீங்க வாங்கக்கூடியது we do not want the best of the best panties ன்னு கேட்கல. அதுலயும் காட்டனுக்குள்ள போயிட்டோம் நாங்க. அதுலயும் காட்டன் தான் வேணும் அப்படின்னு கேட்கிறோம். ஏன்னா உடலோடு தொடர்ந்து ஒரு இணைப்பில் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆடை கண்டிப்பாக இவ்வளவு நேரத்திற்கு மேல் அதை அணியக்கூடாது. முகம் கழுவிக் கொள்கிறார்கள் பெண்கள், கைகால்கள் கழுவிக் கொள்கிறார்கள். தங்களுடைய பிறப்புறுப்பை கழுவிக்கொண்டு எந்த ஆடையை அணிந்திருந்தார்களோ அதையே மீண்டும் அணிவதனால் எந்த பயனுமே மறுபடியும் கிடையாது. அப்போ குறைந்தபட்சம் 3ஆவது வேண்டும், மாற்றி பயன்படுத்துவதற்கு வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சொல்வேன், ஈவன் இஃப் அதில் இருக்கக்கூடிய டிசைன் கலர் கொஞ்சம் அது ப்ளீட் ஆகிருக்கலாம், கலந்து இருக்கலாம், அல்லது அதனுடைய எலாஸ்டிக் கொஞ்சம் போயிருக்கலாம். இதை பற்றி கவலையே கிடையாது. உங்களோட ரிஜெக்ட் பீஸாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது ஒரு லேடி டாக்டரை கூட்டிட்டு போகணும். அந்தரங்க சுத்தம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். 28 நாளும் ஆரோக்கியமா இருந்தாதான் மேடம் அடுத்த 5 நாட்களுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியும். அப்படி அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லும் பொழுது பெரும்பாலான நடுத்தர குடும்பங்களில் அப்பாக்கள் கூட புரிந்து கொண்டு பெண் குழந்தைகளுக்கு அந்தரங்கத்தை சுத்தம் செய்து கொள்ளும் போது சாதாரண சோப் அப்படின்னா இட்ஸ் அசிடிக் இன் நேச்சர். அசிடிக் நேச்சர் இருந்தாலே இம்மீடியட்லி இன்ஃபெக்ஷன் தொற்று வந்துவிடும். அதை ஆல்கலைனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதற்காக உங்களுக்கு பெருவெளியில் இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் which are available everywhere to wash your private parts, அது அரசு பள்ளியிலேயோ இல்லது கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும். எப்படி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் ஒரு வேப்ப மரம் கண்டிப்பாக இருக்கும். போகும்போது 4 வேப்ப குழந்தை எடுத்துட்டு போ. கூடவே கொஞ்சம் கல்லுப்பு, வீட்டு வாசல்லையோ பக்கத்துலையோ 4 கல்லை வச்சு அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு இதை போடு. இது கொதிச்சு சூடு பொறுக்கிற மாதிரி, உடம்பு சூடு பொறுக்கிற அளவுக்கு அது வந்த உடனே அதால நீ உன்னை கழுவிக்கோ, உன்னை சுத்தம் பண்ணிக்கோ, உங்க அம்மாவுக்கும் கொடு, அடுத்த வீட்டு அத்தைக்கும் கொடு, எல்லாருக்கும் இதை சொல்லி கொடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ரொம்ப அழகாக ஆந்திரால வந்தவர் சொன்னாரு, நான் பேசும்பொழுது அதுல வல்கரான வார்த்தைகள் வரும் அப்படின்னு. எனக்கு எதுவும் இதுல வல்கர்னு தெரியல. பெண்ணினுடைய பிரச்சனைகளையும் அவளுடைய வலியையும் வேதனையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தாலும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று ஒரு சமுதாயம் இருக்குமே. ஆனால் அதை விட வக்கிரமான வல்கரானது வேற எதுவும் கிடையாது. இது ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய எல்லார் முன்னாலேயும் பேசக்கூடியதுதான். அப்போ சமுதாயம் அப்படின்னு வரும்பொழுது ஆண்கள் இல்லாமல் பெண்களிடம் மட்டும் எதையும் பேசுவதால் எதுவும் நடக்க போறதில்லை. அப்படி ஒரு உலகம் தேவையும் இல்லை. அப்போ என்னுடைய பெரிய விண்ணப்பம் இப்ப என்னவாக இருக்கும்? எனக்கு வாய்த்த கணவர் மிகப்பெரிய நன்றி. எனது மாமியார் அவரை மனிதனாக வளர்த்ததால். ஆணாக வளர்த்துதான் மாட்டிட்டு இருந்திருப்பேன் நான். If he has been brought up as a man, I would have suffered. Fortunately, she could bring him up as a human being. மனிதனாக வளர்த்ததனால் அதனுடைய பெருமையும் அதனுடைய அருமையும் எனக்கு கிடைச்சது. இப்போ நான் பண்ண வேண்டிய அடுத்தது என்ன? இந்த கண்ணி விடக்கூடாது. ஆண் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய எல்லா அம்மாக்களுக்கும், ஆண் குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த எல்லா ஆண்களும் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டியது அடுத்த தலைமையில் வரக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்லூரிகளில் பார்க்குறோம், திடீர்னு மென்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்டு கிட்ட போகிறாங்க, கேட்குறாங்க. அந்த ஆண் ஓடி போய் அவங்களுக்கான நாப்கின் வாங்கிட்டு வந்து தராரு, மனைவிக்கும் வாங்கிட்டு வந்து தருவார். ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு முறை ரொம்ப, அதாவது 25, 26 திருமணம் ஆகி அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயது வந்து, அதுவும் அந்த மெனோபாஸ் அப்படின்னு ஒரு நேரம் வரும். பருவம் அடையிறது எவ்வளோ கொடுமையோ அதை விட அதிகப்படியான கொடுமை. மங்களம்னு சொல்லலாம், ஆனால் மாதம் மங்களம் வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நமக்கு தெரியும். எவ்வளவு வேதனை அதுன்னு தெரியும். சொல்ல முடியாத சோகம் தான் பெரிய சோகம் உலகத்துல. அதை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அது மெனோபாஸ் டைம் வரும்போது இட் வில் பிகம் இர்ரெகுலர் பீரியட்ஸ். இமோஷனலியும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய நேரம். அப்படி ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முறை என் கணவர் என்னிடம் கேட்டது, 13 வயதில் பெரியவளானேன்னு சொன்னேன், ஒவ்வொரு மாதமும் வந்திருக்கு,
எப்பவும் அப்படியே தான் வலிக்குமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எப்பவும் அப்படியே தான் வலிக்கும், எப்போ வலிச்சாலும் வலிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா திஸ் இஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். எவ்ரி டைம் சம்திங் விச் இஸ் ரிப்பீட்டட். ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடியது எப்படி புதியதாக வர முடியும் அப்படின்னா, இந்த வலி ஒவ்வொரு முறையும் புதியதாக தான் வரும். ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு மாதத்திற்குள் அந்த உடம்பு என்ன மாற்றம் ஆட்படும்னு தெரியாது. மீண்டும் புதியதாக இருக்கும், மீண்டும் வலி புதியதாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த சபையில யாராவது வலி பழகி போச்சுன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் வலி புதுமையாகத்தான் வரும். யாராவது கேட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தது. முந்தியெல்லாம் ஊசி போடும்போது சொல்லுவாங்க, எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, எறும்பு கடிச்சா மட்டும்தான் எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். ஊசி போட்டா ஊசி போடுற மாதிரி தான் இருக்கும், வலிக்கும். அவர் கேட்டபோது அப்போ எனக்கு புரிந்தது என்னன்னா, என்னோட அடுத்த தலைமுறையிடம் நான் பேச வேண்டும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என் மகன் மீறி போனா 15 வயசு இருக்கக்கூடிய ஒன்று. அவனுக்கு அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன பிரச்சனையோ தெரியல, எங்கிட்ட வந்து அந்த கோவத்தை காட்டும் பொழுது, அன்னைக்கு இட் வாஸ் மை மென்சஸ் டைம். காலேஜில் கால் கடுக்க நின்னாச்சு, எல்லாம் பாடம் எல்லாம் எடுத்தாச்சு. கல்லூரியிலையும் கழிப்பறைக்கான வசதி குறைவு தான். எல்லாம் முடிச்சு எப்போ வீட்டுக்கு வருவோன்னு தோணும். காலை நீட்டினாலும் வலிக்கும், உட்கார்ந்தாலும் வலிக்கும், நின்னாலும் வலிக்கும். உடம்புல எந்த பகுதியின் குத்துமதிப்பாக தான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. அம்மாவாகவும் இருக்கணும் அப்படின்னு வரும்பொழுது குழந்தை வந்து என்கிட்ட எனக்கு இதுதான் சாப்பிட வேணும். இல்லை, எப்படியும் இருக்கும் வீட்டில் மாவு அப்படிங்கிறது பெரிய யானை பலம். ஃப்ரிட்ஜில் மாவு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம உலகத்தையே எதிர்கொள்வோம். அந்த மாதிரி ஒரு மாவு இருக்குது அப்படின்ன போது அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு தெரியாது, இது வந்து எல்லாவற்றையும் அவர் ரொம்ப அழகா மேடம் சொன்னாங்க. எதுவும் கடந்து போகும் இல்லை, நாம தான் அதை கடந்து வரணும்னு சொன்னீங்க இல்லையா? எல்லாவற்றையும் தாண்டி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், தாங்கியும் போகணும். வெறும் தாண்டி போறது மட்டும் அல்ல, தாங்கியும் போக வேண்டியது. மகனிடம் இதெல்லாம் சொல்லி இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு கேட்கும்போது அவங்ககிட்ட சொன்னேன், எப்படியும் 10ஆம் வகுப்பு வந்தாச்சு, உன்னுடைய ஆசிரியர் உங்ககிட்ட உன் கண்ணு பார்த்து உன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்கிட்டையும் சொல்லணும். நான் சொல்றேன், இதுதான் பிரச்சனை. சயின்ஸ் புக்கில் படிச்சு 5 மார்க்குக்கும் 2 மார்க்குக்கும் நீ எழுதுற பதில் அல்ல, இது வாழ்க்கையை பத்தின பிரச்சனை. இப்படி வலிக்கும், கால் ரெண்டும் பின்னிக்கும், நிற்க கூட முடியாது, எங்கேயாவது குப்புறப்படுத்த அழலாமான்னு தோணும். ஆனா அழுதா அழுகியும் வராது, ஏன்னா நம்ம உடன் பிறந்தது தான் இது. இது அத்தனையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி ஏற்பட்டது. என்ன, ஒரு ஒரு அடாலசன்ட் சன், 10 பருவத்து மகன் கிட்ட ஒரு தாயாரால தான் பட்ட வலியை, தான் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வலியை இன்னொரு பெண் எதிர்காலத்தில் அதே வலியை அனுபவிப்பாள், அப்பொழுதாவது மனிதனாக நடந்து கொள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்னா இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு என்னுடைய மிகப்பெரிய விண்ணப்பம் அதுதான். மிகப்பெரிய விண்ணப்பம். பெண் குழந்தையை பார்த்து பார்த்து வளர்க்குறோம், அவளுக்கு வலிக்குதான்னு கேட்டு வளர்க்குறோம், அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்களாக சொல்றோம். ஆனா வலியை பக்கத்துல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய, எப்ப பாரு உனக்கு இதுதான் பிரச்சனையா அப்படின்னு முகம் சுளிக்காமல் நொந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனிதனாக ஆண் குழந்தைகளை வீட்டில் அம்மாவும் அப்பாவும் வளர்ப்பார்களே. ஆனால் ஃபெமினைனுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய உதவியாக அது இருக்கும்னு நான் நம்புறேன். இட்ஸ் ஜஸ்ட் நாட் தி நாப்கின், இட் இஸ் யுவர் இன்டென்ஷன், இட்ஸ் யுவர் இமோஷன். என்னது அது கூட போகுதுன்னு ரொம்ப அழகா டிஓபி அப்படின்னு அவர் சொன்னார். நான் மறுபடியும் அதுக்குள்ளதான் வரேன். நான் எப்பொழுதுமே விமென் அப்படின்னு சொல்லும்போது செயலியில கூட நான் மீட்டிங்ல நான் சொன்னேன், whenever you look at a woman, how do you expand it அப்படின்னு கேட்ட உடனே W stands for அப்படின்னு எல்லாருமே நீங்க அடுத்த நிமிஷம் சொல்லலாம் wonder woman அப்படின்லாம் சொல்வீங்க. இல்ல, most of us are warriors. W stands for a worry, but change it into a warrior. உங்களை அறிமுகப்படுத்தும் போது கூட warrior அப்படின்னு சொன்னாங்க. become a warrior. அது எப்படிப்பட்ட வாரியரா இருக்கணும்? you should be a willing warrior. என்ன போர்க்களத்துக்குள்ள தள்ளிட்டாங்க அப்படின்னு போராடுறது அல்ல, போர்க்களம் இல்லாவிட்டாலும் எங்கிருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து போராடி அந்த களத்தை சமனாக மாற்றக்கூடிய அளவுக்கு வீரம் இருக்கக்கூடிய ஒரு போராளியாக மாற்றணும். அப்படின்னா W stands for your willingness to be a warrior. அது மட்டும் இல்லை, you should be a winning warrior also. அப்போ you should be a willing warrior, winning warrior. W stands for that. O for opportunity அப்படின்னு சொன்னாரு. நான் O for a womanக்கு O for objectivity அப்படின்னு சொல்வேன். என் பிரச்சனை அப்படின்னு பார்க்குற வரைக்கும் பிரச்சனையை பூதாகாரம் ஆக்குறது நான் தான் எனக்கு புரியணும். பிரச்சனையை விட்டு வெளியில நின்று பார்க்கும் பொழுது இட் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ சொல்யூஷன். இட்ஸ் மை ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் பிரச்சனைக்குள்ள ஒரு நபராக மாறுவீங்க. ஸோ பிகம் ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் பாசிபிள். அதை விட்டு நகர்ந்து நின்று பிரச்சனையா பாருங்க. நண்பனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக அந்த பிரச்சனையை பாருங்க. அடுத்தவங்களுக்கு அறிவுரை கொடுக்கும்போது எந்த அளவுக்கு விலகி நிற்கிறோம் நாம, அந்த அளவுக்கு உங்க பிரச்சனையை விட்டு விலகி நின்று பார்க்க முடியுமா? வெரி குட். அண்ட் பி ஆப்ஜெக்டிவ், பி ஆப்டிமிஸ்டிக். அதற்கும் மேலே என்ன செஞ்சாலும் பிரச்சனைக்கு தீர்வு ஒரு பெண் காணும் பொழுது இட் ஷுட் பி an outstanding சொல்யூஷன். அது எல்லாவற்றிலும் தனிப்பட்ட முறையில் தெரிகிற மாதிரி இருக்கணும்.
எம் அப்படின்னு வரும்போது ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல். மைண்ட்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த எந்த கூச்சமும் இல்லாம என்னால சொல்ல முடியும். உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கையில் மட்டும்தான் என்னுடைய பேச்சு அடுத்த வார்த்தை வரும். இருக்கிறது ஆணும் பெண்ணும்னு பார்த்தேன் அப்படின்னா அடுத்தது எனக்கு மௌனம் மட்டும்தான் வர முடியும். அப்போ பி மைண்ட்ஃபுல். எங்க இருந்தாலும் இந்த உடலுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு டம்ளர்லயோ பாட்டிலையோ ஊத்தின தண்ணி மாதிரி இந்த உடம்புக்குள்ள தெய்வம் இயற்கை நம்மளை எதையோ ஊத்தி இருக்கு. ஆண் உடம்புக்குள்ள அதையோ ஒன்றை ஊற்றி இருக்கு, பெண் உடம்புக்குள்ள ஒன்று. அப்படி வரும்பொழுது ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல், ப்ளீஸ் பி மெச்சூர்ட். எவ்வளவு புரிதலோடு ஒன்றை பார்க்க முடியுமோ, எவ்வளவு சகதாபத்தோடு ஒன்றை பார்க்க முடியுமோ, என்று எவ்வளவு இணக்கத்தோடும் நெருக்கத்தோடும் பார்க்க முடியுமோ, எனக்கு வராத அனுபவமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு உயிர் அந்த அந்த நேரத்தில் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதே அப்படிங்கக்கூடிய அந்த சகதாபத்தோட பார்க்க முடியும் அப்படின்னா யூ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி மெச்சூர்ட், யூ வில் பி மைண்ட்ஃபுல். இது எல்லாவற்றையும் விட பி மர்சிஃபுல். பி மர்சிஃபுல். எவ்வளவு கருணையை கொடுக்க முடியுமோ. யாரும் அனுதாபத்தை கேட்கவே இல்லை, அதனால தான் நான் வார்த்தையை சகதாபம்னு பயன்படுத்தினேன். பி மர்சிஃபுல். இது ஐயோ பெருங்கருணை. பெருங்கருணை இல்லைன்னா கோமதி மேடம் நீங்க இதை கொண்டு வந்திருக்க முடியாது. நீங்க இதை கொண்டு வரணும் அப்படின்னா யான் பெற்ற இன்பம் எல்லோரும் பெறுகிறார்களோ இல்லையோ, யான் பெற்ற துன்பம் யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக வெரி மர்சிஃபுல். ஈக்கு வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஹாவ் டு பி எனர்ஜெட்டிக். அது ரொம்ப அழகாக ஒரு பிரித்து கொடுத்தாரு. இத்தனை நேரம் இத்தனை நேரம் இத்தனை நேரம் இருந்தீங்கன்னா யூ வில் பி எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் எப்பொழுதுமே நினைப்பேன், 1,00,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு மொபைல் வாங்கினாலும் ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு சார்ஜரில் போட்டு தான் ஆகணும். ஆனால் சார்ஜரை சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கணும். அப்போ ஐ வுட் ராதர் சூஸ் டு பி அ சார்ஜர் தேன் டு பி சம்படி ஹூ இஸ் சார்ஜ்டு பீரியாடிக்கலி. அப்பப்போ கொண்டு போய் மறுபடியும் சார்ஜ் பண்ண வேண்டிய நபராக இல்லாமல் எத்தனை ஆனந்தமா அன்பா கவிஞர்கள் உங்களை நிலவை நிலவே அப்படின்னு கூப்பிட்டாலும் பெண்கள் மறுத்து நிலவாக இருக்க எனக்கு சம்மதம் இல்லை. நிலவு ஒளிர்வது இரவல் வெளிச்சத்தினால. அதுக்கு ஒரு பௌர்ணமி உண்டு, அதற்கு ஒரு அமாவாசை உண்டு, அதற்கு ஒரு இரவு உண்டு, பகல் உண்டு, இவை எல்லாமே உண்டு. ஆனா ஒளியை யார் கொடுக்கிறார்களோ அந்த ஒளி தரும் நபராக இருக்கக்கூடிய சூரியனுக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது. ஏன்னா இங்கு இரவாக இருந்தால் எங்கோ நிலவு கண்டிப்பாக அது வெளிச்சமாகத்தான் இருந்தாகணும், பகலாக தான் இருந்தாகணும். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா பிகம் தி சார்ஜர் அண்ட் டோன்ட் பி தி சார்ஜ்ட். அது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க சிங்கப்பெண்ணை கொண்டாடுறீங்க, அதனால நான் அந்த உமன் அதுல இ ஃபார் யோர் எனர்ஜி, இ ஃபார் யோர் எம்பத்தி அண்ட் இ ஃபார் யோர் எவல்யூஷன். 1880களில் தான் முதலாக நாப்கின் அப்படிங்கிற கான்செப்ட் யூஎஸ்ஏக்குள்ள வந்தது. அதற்கப்புறம் அதுவும் எங்க படை நடக்கக்கூடிய போர் நடக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டில் பயன்படுத்துறதுக்காக வந்த ஒரு உபகரணம் தான் இது. பெண்களுக்காக அது கொண்டே வரல. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் உள்ள வந்தது, அப்புறம் இந்தியாவுக்குள்ள. அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்மேன் அப்படின்னு 2004 வந்த திரைப்படம் திரு முருகானந்தம் அவர்களை வச்சு ஒவ்வொன்றா மாறி பெண்ணுடைய உடலுக்கு இதம் தரக்கூடிய, அவளுடைய உடல் நலம் குறையாமல் பாதுகாக்கக்கூடியதை கண்டு அடையிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்போ be energetic, be empathetic and be evolving. அடுத்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி நகரணும். இதுவரைக்கும் வந்துட்டோம், அடுத்தது என்ன பண்ண போறோம், இதற்கு அடுத்தது என்ன பண்ண போறோம், ஏன்னா என்னுடைய தலைமுறையை தாண்டி என்ன அடுத்த தலைமுறை வரணும், அவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உமன் அப்படிங்கிற கான்செப்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். நான் ஃபெமினைன் அப்படிங்கிறத பார்க்க போது கூட நான் நினைச்சேன் எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு என் மனதுக்குள்ள வந்தது. பி ஃபர்ம், பி ஃபஸ்ட் அண்ட் பி ஃபாஸ்ட். நீங்க யார் தொழில் தொடங்குற நபராக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியரை நான் சொல்றேன், டார்வின் சொல்லியிருக்கலாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு. நான் சொல்வேன் சர்வைவல் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட். எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது யார் முன்னாலே இறங்குறாங்களோ களம், யார் ஆமாம் தோல்வி வரும், தோல்வி வராமல் நான் முயற்சித்தேன் என்பதுக்கு அடையாளமே கிடையாது. முயற்சி செய்பவர்கள் எல்லாருக்கும் தோல்வி கண்டிப்பாக வரும். அந்த தோல்வியை தாங்கவும் தாண்டவும் கடக்கவும் சக்தி உள்ளவங்களால மட்டும்தான் வெற்றிக்கான தகுதி அடைய முடியும். அப்புறம் தான் வெற்றி. அப்போ F stands for be firm. யார் என்ன சொல்றாங்க அதை பத்தி கவலையே கிடையாது. என்ன கொண்டு வந்து வைக்கிறீங்க, நாப்கின் கொண்டு வந்து வைக்கிறோம். இது கண்ணுக்கண் பார்க்கக்கூடிய தைரியம் வேணும், கம்பீரம் வேணும். ஏன்னா பெண்கள் கண்டிப்பாக அடுத்த தலைமுறை பெண்கள் இந்த அபாயத்துக்குள்ள போகக்கூடாது. மேம் நான் டயப்பரையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க பெண்களுக்கு சொல்றீங்க, குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய டயப்பர் எதனால நீங்க சாதாரணமான நாப்கின் கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த டயப்பருக்குள்ள தான் இருக்கும். அது அதை விட பெரிய அபாயமாக இருக்கு. அந்த டயப்பரை குழந்தைங்க எல்கேஜிக்கு போகும்போது கூட பள்ளிக்கூடத்தில் அது வேண்டாம்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை சாதாரணமாக போதும், ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே அம்மாக்கள் மறுபடியும் எடுத்து மாட்டி விட்டுறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம்
நம்முடைய சொகுசை பார்த்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இயற்கைக்கு முரணாக நம்ம போறோம். அப்ப பி firm, be the first in inventing something, and also once you invent, be the fastest person. ஏன்னா நீங்க தூங்கும் போது புரண்டு படுக்கும் போது ஒற்றை வார்த்தை வாயிலிருந்து வந்தா கூட கவலையப்படாதீங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய கம்பெனி அதை வாங்கிட்டு போய் அதை கொண்டு வந்துடும், பேட்டண்டா கொண்டு வந்துடும். பி த ஃபர்ஸ்ட், பி த ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் ஃபெம் அப்படின்னு போட்டதுல வரும்பொழுது அதே தான், விமென்ல வந்து அதே தான் சொல்றேன். பி அன் இவால்விங் பர்சன். இன்னும் யாரோட போட்டி, யாரோட உங்களை ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்போதான் நான் சொல்றேன், நான் ஒப்பிட்டுக் கொள்வேன் மேம். யாரோட? நான் நேற்றுக்கு இருந்த என்னோட இன்னைக்கு இருக்கிற என்ன நான் ஒப்பிட்டு கொண்டு பார்த்தேன். நேற்றுக்கு இன்னைக்கு அரை அங்குலமாவது மனதளவில் வளராவிட்டால் நான் இன்னும் வாழவில்லை அப்படின்னு தான் பொருள். எவ்ரி டே இஸ் அன் எவல்யூஷனரி ப்ராசஸ். எவ்ரி டே யூ இவால்வ். இன்னும் பரிணாம வளர்ச்சி, பரிமாணங்களும் வளர்ந்து சேர்ந்து வரணும். அப்படின்னா பி அன் இவால்விங் இண்டிவிஜுவல், பி எனர்ஜெட்டிக். ரொம்ப அழகா சொன்னார், எனர்ஜி ரொம்ப முக்கியம். அதுல நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். யாரை சந்தித்தாலும் 3 விதமா அந்த நபர்களை பிரிச்சுடணும். அதுவும் கொரோனா காலத்துல ரொம்ப அதிகமா இருந்தவங்க அவங்க. முதல் ஒரு நபர் உங்களை பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, பிறந்தநாள் வாழ்த்து சொன்னா எனக்கும் லாபம் அவங்களுக்கும் மகிழ்ச்சின்னு சொன்னீங்க இல்லையா? கொரோனா காலத்துல யார் கூப்பிடும் போதும் பயமாக இருக்கும். அதுவரை கொரோனா வீட்டு வாசலுக்கு வந்திருக்காது. அதுவரை அதிர்ஷ்டம் செய்தவர்களாக இருப்போம். அதுவரை சீராக மூச்சு விட்டு கொண்டிருப்போம். அதுவரைக்கும் நாக்குக்கு சுவை தெரியும், மூக்குக்கு வாசனை தெரியுமா இருந்திருப்போம். அந்த ஃபோன் கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே போயிடும் தோணும் நமக்கு. அவங்க புலம்பி முடிச்சு நாம இங்க ஒரு மாதிரி ஆயிடுவோம். ஆறுதல் கொடுக்கறது போக நமக்கு யாராவது ஆறுதல் சொன்னா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தள்ளக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? எனர்ஜி வெம்பயர்ஸ் அப்படின்னு பேரு. வேம்பயர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வௌவால்கள்ல ஒரு நூதனமான ஒன்று. அது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தம் குடிக்கும். அதே மாதிரி எனர்ஜியை குடிக்கக்கூடிய வெம்பயர்ஸ் இவங்கெல்லாம். ரெண்டாவது, எந்த பிரச்சனையும் இல்லை, உங்ககிட்ட ஃபோன் பேசுவாங்க, பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் அதற்கு முன்னாலேயும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. அந்த நபர்கள் நல்ல நபர்கள். நீங்க அப்படி ஒரு நபராக இருந்தால் உங்களால உலகத்துக்கும் அபாயம் இல்லை, உங்களுக்கும் அபாயம் இல்லை. சரி, மூன்றாவது ஒன்று இருக்கு, எனர்ஜி ரிசர்வாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சக்தியினுடைய ஊற்றுக்கண்ணா இருக்கக்கூடியவங்க. பக்கத்துல நிற்க வேண்டாம், கையை தொட வேண்டாம், கண்ணை பார்க்க வேண்டாம், பேசுறதை கேட்க வேண்டாம். சாலையினுடைய அந்த பக்கம் இருப்பாங்க, நீங்க இந்த பக்கம் இருக்கீங்க. போகும்போது உங்களை பார்த்து கையை காமிச்சிட்டு போனாங்க. ஆனால் அந்த கையை காமிக்கிறதுக்குள்ளேயே சச் எலக்ட்ரிக்கல் எனர்ஜெட்டிக் வேவ்ஸ் would have passed into your body. அப்படிப்பட்ட நபர்களை தயவு செஞ்சு பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கிடைக்கல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், நீங்க அப்படிப்பட்ட நபரா மாறுங்க. அதான் ரொம்ப சுலபம். அப்ப அந்த E stands for your energy, it stands for your empathy and it's for your evolution. எம்முக்கு வரும்போது மறுபடியும் நான் சொல்றேன், be mindful, be matured and be merciful. ஐக்கு வந்துட்டோமா, be highly individualistic, be imaginative, be inventive. அந்த 9 இருக்கு இல்லையா, ஃபெமினைன். எத்தனை பேருக்கு அதனுடைய அருமை தெரியும்? தமிழ் அதுக்கு என்ன பெயர் தெரியுமா? 9 அப்படின்னா நம்ம எல்லாம் கிண்டலா சிரிச்ச நாட்கள் உண்டு. ஆனா 9 அல்லப்ப அதனுடைய பெயர். தமிழ் அதுக்கு தொண்டு அப்படின்னு பேர். ரொம்ப நூதனமான ஒரு எண் அது. எது அதோட சேர்ந்தாலும் அது தானா மாத்திடும். 9. இந்த டேபிள்ஸ் எல்லாம் பூமர்ஸ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. 2 18 அப்படின்னு சொல்லுவோம். 8 1 9, 3 27, 7 2 9, 4 36, 6 3 9, 5 45, 5 4 9, ஆரம்பம் அப்படி போட்டுட்டே வாங்க. வந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற எண்ணை தானா மாத்திக்கும் அது. இந்த தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பண்புண்டு. யார்கிட்ட போய் அவங்க நின்னாலும், விவேகானந்தரை சொல்வாங்க, விவேகானந்தர் போய் ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசி அன்று இரவு அங்க தங்கிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பி போகும்போது முதல் நாள் வந்து இறங்கியது ஒரு துறவி, 2வது நாள் 2 துறவிகள் வெளியே சென்றார்கள். அந்த மாதிரி ஃபெமினைன் அப்படின்னு சொன்னா நீங்க எதை நினைச்ச அந்த 9 அங்க போட்டீங்கன்னு தெரியாது. ஆனா நான் பார்க்கறது எப்படின்னா அதனுடைய தமிழ் வார்த்தை. அதனாலதான் 60 70 80 அப்படின்னா அடுத்தது 9 தானே முடிக்கணும். அதனுடைய வேறு வார்த்தை என்னன்னா தொண்டு அப்படிங்கிறதுனால 60 70 80 அப்படின்னு வரும்போது 90 900 அப்படின்னு கொண்டு வரும். அதனுடைய மூல வார்த்தை அதுதான். நான் இங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான் நினைச்சேன், தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா, பொருந்தி வந்தது, அது மட்டும் போதும் நமக்கு. அப்போ ஃபெமினைன் அப்படின்னு சொன்னா the last part of the label condenses everything. எல்லாவற்றையும் சுருக்கி கொடுத்துருச்சு. நாங்க யாரோட போய் நின்று பேசினாலும், நலம் குறித்து சொன்னாலும், திரும்பி வரும்போது அந்த நபரும் ஃபெமினைன்குள்ள வந்துடுவாரு. அப்படியே அவங்களையும் சேர்த்து எடுத்துடுவோம். மிக அழகாக இருக்கு. எனக்கு அதை பார்த்த போது அதுதான் தோன்றியது. முடிக்கும் போது நான் சொல்ல வேண்டிய ஒன்று, பேஷன் பத்தி நீங்க சொன்னீங்க. இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு பி பேஷனட்.
இட்ஸ் நாட் ஈஸி டு பி ஆல்வேஸ் பேஷனட் அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி டு ஹாவ் அ பேஷன் விச் இஸ் ஆஃப் 100% குவாலிட்டி. நீர்த்து போகாத ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். கைகால் தளர்ந்து போகலாம், ஆனால் தூக்கத்தில் இருக்கும்போது கூட உறக்கத்திலும் உங்களுக்கு அதே அளவுக்கு எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்காம கிடைச்ச பொருளை நோக்கி ஓடுற அந்த வெறி மனதுக்குள்ளே இருக்கணும். பேஷன் அப்படின்னா நான் ஆர்வம்னு சொல்ல மாட்டேன், பேரார்வம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பெருமோகம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பெருங்காதல்னு சொல்ல மாட்டேன். அந்த ஆர்வம் இல்லாமல் போகுமே, ஆனால் நீங்க அல்ல அது. நம்ம பார்த்துருப்போம், ஒரு அப்படியே நிழல் அப்படி பார்த்துருப்போம், நிழல் மேலே பறவை பறந்துட்டு இருக்கும், கீழே வந்து மேடு பள்ளங்கள் எல்லாமே இருக்கும். பறவையோட நிழல் மட்டும்தான் அந்த மேட்டில் ஏறி பள்ளத்தில் இறங்கி, மேட்டில் ஏறி பள்ளத்தில் இறங்கும். மேலே இருக்கக்கூடிய பறவைக்கு மேடும் கிடையாது, பள்ளமும் கிடையாது. உண்மையான ஆர்வம் உள்ள நபர்கள் மேலே பறக்கிற பறவை மாதிரி தான். கீழே இருந்து அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் அந்த நிழல் மாதிரி. அவங்க மேட்டில் ஏறுவாங்க, கீழே வருவாங்க. நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அது ஜெயமோகன் ரொம்ப அழகாக அவருடைய ஒரு புத்தகத்தில் ஜெயகாந்தனை பற்றி சொல்வார். சூறாவளிகள் நட்சத்திரங்களை ஒன்றும் செய்வதில்லை அப்படிம்பாரு. சூறாவளி அடித்த உடனே அடுத்த நாள் காலையில் வீட்டு வாசல் பூரா நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்குமா என்ன? மரங்கள் இருக்கக்கூடிய பூவும் காயும் கனியும் வேணால் கொட்டலாமே தவிர ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கொட்டாது. அப்போ எங்கே போய் நிற்கணும் அப்படின்னா, பி ஆஸ் பேஷனட் ஆஸ் அ ஸ்டார். ஒரு நட்சத்திரம் போல பேஷனட்டாக இருங்க. சூரியன் வந்தாலும் வராட்டாலும், இருட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் நான் அங்கே தான் இருப்பேன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு இருட்டு தேவைப்படுதே தவிர, எல்லாருடைய கிரிட்டிசிசம் அப்படிங்கிற இருட்டுக்கு நடுவில் தான் நீங்கள் நட்சத்திரங்களாக மின்ன முடியும். அதை மனதில் வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு குட்டி கதையோடு முடிச்சிடுறேன். ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு சொன்னால் மீறி போனால் ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையன் வந்து அவனுக்கு கடவுளை பார்க்கணும். நம்ம நரேந்திரருக்கு கூட விவேகானந்தர் ஆகிறதுக்கு முன்னால் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கடவுளை காட்டுவீங்களா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருந்தது. கடவுளை பார்க்கணும். அப்போது அந்த வழியாக போகிறான், பார்க்குற எல்லார்கிட்டையும் கேட்குறான், கடவுளை காமிங்க, கடவுளை காமிங்க, கடவுளை காமிங்க அப்படின்னு. போகிற வழியில் ஆற்றங்கரை, அது அடியில் அங்கே நிற்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தின் நிழலில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தவம் செய்யக்கூடிய நபர் அவர் உட்கார்ந்துருக்காரு. இவனுக்கு அவர் என்னன்னு புரியலை, ஆனால் அவர் மௌனத்தவத்தில் இருக்கும்போது ஓடி போய் அவரை குலுக்குறான், எழுப்புறான். கூடாதுன்னு கூட இவனுக்கு தெரியாது. குலுக்கி எழுப்பியாச்சு. அவர் பாதி தியானத்திலிருந்து வெளியில் வரும்போது பார்த்தா இந்த 10 வயது பாலகன் அவரை பிடிச்சி குலுக்கி எழுப்பிட்டு இருக்கான். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அவர் கேட்கும்போது, உங்களுக்கு கடவுள் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். கடவுளை காமிங்க, எனக்கு கடவுளை காமிங்க, எனக்கு கடவுளை காமிங்க. உட்காந்துருக்கிற எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, வெற்றியை காமிங்க, வெற்றி எப்படின்னு காமிங்க, வெற்றியை காமிங்க, நீங்கள் வெற்றி பெற்ற மனிதரா எங்கே எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் கடவுளை காமிங்க. பிகாஸ் வெற்றி அப்படிங்கிறதோ கடவுளுங்கிறதோ இட்ஸ் நாட் தி ப்ராடியூஸ், இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த அனுபவம். கண்ணதாசன் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஆண்டவன் என்பதே அனுபவம் தானே அப்படின்னு சொல்லுவார். வெற்றி என்பதே அனுபவம் தானே. ஏன்னா உங்களுடைய வெற்றிக்கான யாட்சிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மைண்ட். குலுக்கி எழுப்பியாச்சு, பொறுக்க முடியல அவர். சரி வா காட்டுறேன் அப்படிங்கிற. இப்போ காட்டுங்க, இப்போ காட்டுங்க, நீங்கள் பார்த்த கடவுளை இப்போ காட்டுங்க. ஒன்றும் பண்ணலை. அவர் மெலிந்த உருவம் உள்ள ஒரு ஞானி. தரன்னு அந்த குழந்தை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. பக்கத்தில் தான் நதி ஓடுதுன்னு சொல்கிறேன் இல்லையா? இவனுக்கு இத்தனை மெலிந்த உடம்புக்குள்ளே இவ்வளோ சக்தி இருக்குமான்னு கூட அவனுக்கு தெரியல. திமிரி பார்க்குறான், அவர் கையை விட்டு போகணும்னு பார்க்குறான். இல்லை, ஓடி வந்து திருன்னு இழுத்துட்டு போய் தண்ணிக்குள்ளே அவனை முழுக்கிறாரு. கூட அவரும் அமிழ்கிறாரு. தலையும் தண்ணிக்குள்ளே போயாச்சு. பையனுடைய கைகாலெலாம் உதறது. எல்லாம் எப்படியாவது இதை மிஞ்சி வெளியில் வரணும். ஏன்னா தலைக்கு மேலே தண்ணி போயிட்டுருக்கு. அவனுக்கு மூச்சு கிடைக்கல. திணறான். எவ்வளோ அழுத்த முடியுமோ அவ்வளோ அழுத்தி, இனி அரை நிமிடம் போனால் குழந்தை மூச்சு விட முடியாமல் மூர்ச்சையாகி விடுவான் அப்படிங்கிற நிலைமை வரும்போது அவன் தோளை பிடிச்சி தூக்குறாரு. தூக்கும்போது இப்போ அப்படின்னு மூச்சு வெளியில் வருது. லங்ஸ் பூரா மறுபடியும் ஒரு தடவை பத்தாது. மீண்டும் இட் டேக்ஸ் டீப் பிரெத். மீண்டும் அவனுக்கு போதலை. ஒரு விதம் நிதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, உனக்கு இப்போ கடவுளை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு மூச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த அளவு வெறியோட இந்த நிமிஷம் உலகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய எதுவும் வேண்டாம், எந்த பொருளும் வேண்டாம், எந்த சொத்தும் வேண்டாம், சுகமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இந்த வினாடி எனக்கு தேவை இவ்வளவு நிறைந்திருக்கக்கூடிய இந்த காற்றிலிருந்து எனது இந்த சிறிய மூக்குக்கான அந்த பிராணவாயுவை மட்டும்தான் எனக்கு எடுக்கணும். அந்த மூக்கு நிறைய காற்றை கொண்டு போய் என் நுரையீரல் நிறைய கொண்டு போகணும். அது மட்டும்தான். அதை தவிர எனக்கு உலகத்தில் எது வேண்டாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு மையப்புள்ளிக்குள்ளே வரீங்க இல்லையா? எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய வெயில். ஆனால் போய் பேப்பரை நீட்டினீங்க அப்படின்னா பற்றி எரியாது. அத்தனையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு பூதக்கண்ணாடியை நிறுத்தினீங்கன்னா அதுக்கு கீழே வைக்கக்கூடியது குவிஞ்சு வந்து ஒற்றை புள்ளியில் நிற்குமே, ஆனால் உடனடியாக பற்றிக்கும். இப்போ அவர் சொல்றார், இந்த அளவு இஃப் யூ கேன் ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப் திஸ் இன்டென்ஸ்லி அண்ட் இம்மென்ஸ்லி, இந்த அளவு கூர்மையாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் உன்னால் கொண்டு வந்து உன்னை சேர்க்க முடியும்னா கடவுள் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரிவார். அது வரைக்கும் தெரிய வேண்டிய தேவையில்லை. வெற்றியும் அப்படிதான்.
வெற்றியும் அப்படிதான். உங்க உள்ளத்தனையது உயர்வு. வள்ளுவன் ரொம்ப அழகா நம்ம அத்தனை பேருக்கும் ஃபார்முலா கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் நாம் என்ன பண்ணினோம்னா மனப்பாட செயலாக எழுதி 2 மார்க்குக்கு அதை முடிச்சுட்டு அதோட வெற்றிகரமாக வெளியில் வந்துட்டோம். இல்லை, வெள்ளத்தனையது மலர் நீட்டம். அதில் கூட நாங்கள் பெண்கள் எங்கள் பின்னால் இருந்து உந்து விசையாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகாக அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஆண்களை நீங்கள் திட்டுறீங்க. இல்லை, பல நேரங்களில் அன்பு அதிகமானால் கூட குழந்தை விழுந்துருச்சுன்னா அம்மா எழுப்பின அடுத்த நிமிஷம் சுள்ளுன்னு ஒரு அடி வச்சுட்டு அப்புறமா தான் அதை தடவி கொடுப்பா. பல நேரங்கள் அன்பு கூட இந்த திட்டாக தான் வெளியில் வரும். ஏன்னா ரோட்டில் போகிற யாரையோ பிடிச்செல்லாம் திட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஒன்று அவங்க கிடைக்க மாட்டாங்க, இன்னொன்று எப்பொழுதுமே கிடைக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நமக்கு தெரிந்த திட்டெல்லாம் பயன்படுத்தாமல் என்ன பண்ண முடியும். இருக்கலாம். ஆனாலும் ஆண்களை பற்றி சொல்லும் பொழுதும் பெண்களை பற்றி சொல்லும் பொழுதும் மிக அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஒரு கோவிலுக்கு போன போது அவர் ரொம்ப அழகாக சொன்னார், பெண்ணுமானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண் பூவாகவும் பெண் தண்டாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு. நான் கேட்டேன், இது என்ன மாற்றி சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பெண்களை தான் பூன்னு சொல்லிகிட்டே இருக்கோம், ஒருவேளை உதிர்றதுனாலையும் என்னமோ தெரியாது. பெண்களை பூன்னு சொல்லுவோமே. அவர் சொன்னார், இல்லை இல்லை, ஆண்களை பூவாகவும் பெண்களை தண்டாகவும், குறிப்பாக தாமரை மலரோடு அல்லியோடெல்லாம் ஒப்பிடும்போது அப்படி தான் பண்ணணும். என்ன காரணம்ன போது மிக சாதாரணமாக அந்த கோவிலில் இருந்து அர்ச்சகர் சொன்ன அன்னைக்கு என்னுடைய ராசி பலன் நினைக்கிறேன் நான், ஞானம் பெறுவது அப்படின்னு அன்னைக்கு கொடுத்துருப்பார் போல இருக்க ஆண்டவர். அவர் ரொம்ப அழகாக சொன்னார். சொன்ன செய்தி இதுதான், எப்பொழுதுமே தாமரை மலர்ந்திருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா தண்டு அதை கொண்டு போய் மேலே நிறுத்தினா மட்டும்தான் முடியும். ஒரு ஆண் உலகத்தில் பெரிய நபராக மாறணும் அப்படின்னா அந்த பூ வெளியில் நிற்கணும்னா தண்டு மேலே பிடிச்சி அதை தள்ளி தான் ஆகணும், இல்லைன்னா சேற்றில் தான் உட்காந்துருக்கும். அது உட்காந்துருக்கிற இடத்த விட்டு இல்லையே நீ படைக்கப்பட்டது இதற்காக அல்லவேன்னு உந்தி தள்ளி ஒருத்திக்கு மேலே கொண்டு வர அப்படின்னா அதை வள்ளுவன்கிட்ட போனீங்கன்னா வெள்ளத்து அணையது மலர் நீட்டம். மேலே இருக்கக்கூடிய பூவின் உயரம் எதை பொறுத்ததுன்னா தண்ணீரின் மட்டம் மேலே வர வர தன்னை உயர்த்தி கொண்டே போகக்கூடிய ஓரறிவு உள்ள தாவரத்தினால் அது முடியும். அப்படின்னா மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அவங்க மனசு எவ்வளோ உயரம் போகணும்னு முடிவு பண்ணுதோ அவ்வளோ உயரம் போகலாம். எங்கள் வீட்டு மொட்டை மாடி உயரம் நான் போகணும் அப்படின்னா முழங்கால் உயரம் கூட போக முடியாது. இல்லை மேடம், ஸ்கை இஸ் மை லிமிட் அப்படின்னு யாராவது சொன்னால் சிரிச்சிட்டே சொல்லுவேன். எங்கே ஸ்கை இஸ் யுவர் லிமிட்? தரையில் நின்னா ஸ்கை இஸ் யுவர் லிமிட். நான் நிற்கிறதே ஆகாயத்தில், அப்போது ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட். ஆகாயத்தில் போய் நின்னேன்னா இட்ஸ் மை லோயர் லிமிட். இல்லையா, என் பசங்க கிட்ட நான் கேட்பேன், உலகத்தினுடைய மிக உயரமான இடம் எது? அடுத்த நிமிஷம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லிவிடுவாங்க, எவரெஸ்ட். நான் சொன்னேன், தப்பு. எப்படி மேம், எவரெஸ்ட் தானே மேம். நான் சொன்னேன், எவரெஸ்ட் மேலே ஒருத்தன் ஏறிட்டான் அப்படின்னா அவனுடைய தலை எவரெஸ்ட்டை விட உயரம். உலகத்தின் மிக உயரமான இடம் எதுன்னா எவரெஸ்ட் மேலே நிற்கிறவனுடைய தலை. தட் இஸ் த ஹையஸ்ட். நீங்கள் டிசைட் பண்ணுங்க எங்கே போகணும், எங்கே இருக்கணும், என்ன ஏது, கண்ணு பார்த்து பேசுங்க. அவர் ரொம்ப அழகாக சொன்னார், பேஷன் அப்படின்னாரு. நான் பேஷன்ஸையும் சேர்த்து சொல்கிறேன். இஃப் யூ ஆர் பேஷண்ட் யூ வில் பி பேஷனட் இனஃப், அண்ட் இஃப் யூ ஆர் பேஷனட் யூ வில் பி பேஷண்ட். ஆனால் பார்க்கறதுக்கு பொறுமையும் கையாலாகாதத்தனமும் ஒரே ஜாடையில் இருக்கும். எதுவுமே பண்ணாமல் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் எல்லாம் செஞ்சுட்டு அமைதியாக காத்திருக்கிறவங்களையும் தூரத்துலேருந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்தா வித்தியாசம் தெரியும். யாரெல்லாம் பொறுமையாக இருக்காங்களோ அந்த பொறுமைக்கு பின்னால் நம்பிக்கை இருக்கும், செயல் திட்டம் இருக்கும். யாரெல்லாம் கையால் ஆகாமல் உட்காந்துருக்காங்களோ, பீப்புள் ஹூ ஆர் இனேபிள், என்னன்னு சொல்லுவோம், இன்கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, எதுவும் சொல்லாமல் எதுவும் செய்யாமல் இருக்கிற இடத்துல கிரீடம் வந்து தலையில் வைக்கணும், இருக்கிற இடத்துல இந்த பல்லக்குக்கு என்னை கொண்டு போகணும், அந்த நபர்கள் மனதில் அவநம்பிக்கை இருக்கும், பொறுமையின்மை இருக்கும். அதனால் அமைதியாக யார் உட்கார்ந்துருந்தாலும் நான் நினைப்பேன், பொறுமையாக இருக்காங்களா இல்லை செயலிழந்திருக்காங்களா அப்படின்னு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பொறுமையாக தான் இருக்கீங்க. அண்ட் சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். பெண்களுக்காக களம் இறங்கியிருக்கீங்க, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஆணை பொறுத்த வரைக்கும் XY தான், பெண்களை பொறுத்த வரைக்கும் XX. ஒன்றே 2 மடங்காக வரக்கூடியது. டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய மேம், உங்களுக்கான ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ ஆர்டினரி திங். ஏன்னா ஆரோக்கியமான குழந்தைகளோடு இருக்கும்போதே அவங்கள புரிந்து கொள்ள முடியலன்னு புலம்பக்கூடிய தாய் தகப்பன் தான் இருக்கும். டிஸ்லெக்சிக் சில்ட்ரன்னா தன்னுடைய பிரச்சனையை அது சொல்லாது. எனக்கு ஒரு மாணவர் டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட் இருந்தார். அவருடைய அம்மா அவர் டிஸ்லெக்சிக்னு தெரிந்த உடனே என் சக ஊழியராக இருந்த அந்த பெண்மணி வேலையை விட்டாங்க. வருவாங்க, அவன் வகுப்புக்கு அவர் வந்து உட்காந்ததுக்கப்புறம் கீழே காரில் வெயிட் பண்ணுவாங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் ஹி மே பிகம் வயலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைக்கு யாருக்கும் புரியலைன்னா அதுக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போது முன் பெஞ்சில் உட்காந்துருப்பார். கொஞ்சம் பாடம் வேகமாக நான் எடுத்தேன் அப்படின்னா டக்குன்னு எழுந்திரிச்சு கையை பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு ஜேபி மேம் ஐ எம் டிஃப்ரெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவார். எத்தனை பாடங்கள் நீங்களாம் நினைக்கிறீங்க கல்லை செதுக்கி செதுக்கி ஒரு ஆசிரியர் சிற்பமாக மாற்றுறாருன்னு.
இல்லைப்பா, ஆசிரியரும் கல்லாக தான் வராரு. குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து செதுக்கி ஒரு நல்ல ஆசிரியராக மாற்றும் போது ரிட்டையர் ஆகி வெளியில் வந்துடுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லை. அப்புறம் அவர்கிட்ட நான் கேட்டேன், நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஏன்னா அவர் கையை பிடிச்ச அடுத்த நிமிஷம் கிளாஸே ஒரு மாதிரி சலசலப்புகளாகும். அவர் ரொம்ப வேறு மாதிரி இருப்பார். திடீர்னு தலையை குனிஞ்சுக்குவார், திடீர்னு திரும்பி உட்காந்துக்குவார். அவர் எக்ஸாம் எழுதணும்னா 4 மணி நேரம் தேவைப்படும். எழுதும்போது ஒரு வார்த்தையை அடிச்சிட்டா கூட அடுத்த நிமிஷம் அந்த பேப்பரை விட்டுட்டு இன்னொரு புது பேப்பர் எடுத்துடுவார். மறுபடியும் அதே பதில் எழுத ஆரம்பிப்பார். அந்த குழந்தையோடைய அம்மா அங்கே கீழே காத்துட்ருப்பாங்க. அப்போ கிளாஸில் அவருக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுத்துட்டு, ஹிஸ் இங்கிலீஷ் வில் பி பியூட்டிஃபுல், ஆங்கிலம் சொல்லி கொடுத்துட்டு எங்கே கிவ் அ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கடைசியாக உட்காந்துருப்பேன். அவர் பேசுவார், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுட்ருப்பாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ, ஹவு டு யூ மேனேஜ் இட்? அதற்கு முன்னால் கேட்டேன், வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், குவிஸ் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வேகமாக யோசிக்கிறவங்களுக்கு தானே குவிஸ், ஒரு டிஸ்லெக்சிக் குழந்தைக்கு எப்படி குவிஸ் அப்படின்னு. ஹவ் இஸ் இட் பாசிபிள்னு கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை குவிஸில் ஒரு வசதி உண்டு, டைம் கொடுப்பாங்க, 2 வினாடிகள்னு கொடுப்பாங்க. மற்றவங்களாம் யோசித்து பதில் சொல்கிறதுக்கும் எனக்கு இயல்பாக பதில் சொல்கிறதுக்கும் 2க்கும் ஒரே நேரமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தா நானும் அவங்களும் ஒரே நிலையில் இருப்போம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப பாசிட்டிவான எண்ணமாக எனக்கு தோணுச்சு. அடுத்தது அவர்கிட்ட கேட்டேன், யாருமே உன்னை புரிஞ்சிக்கலையே, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன பதில், டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்னோடய நோட்டில் நான் எழுதி வச்சேன், இப்படி பாரு வாழ்க்கையன்னு. அவர் சொன்னது, நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ, ஐ நோ நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தெம், தட்ஸ் மோர் தென் இனஃப் அப்படின்னாரு. யாருக்கும் என்ன புரியலன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இல்லை, அது போதும் அப்படின்னு. தேங்க்ஸ் அ லாட் மேம், யூ ஆர் டூயிங் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இங்கே ரொம்ப அழகாக நடந்த அந்த பேனல் டிஸ்கஷனுக்கு என்னுடைய நல்வாழ்த்துகள். பெண்களோடு நீங்கள் தாயுமானவர்களாக சொன்னீங்க. நான் உங்கள் அத்தனை பேரையும் அர்த்தநாரீஸ்வரர்களாக தான் பார்க்குறேன். ஏன்னா அப்பா அம்மாவாக மாறி இருக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் எங்கோ பிறந்து வந்து என் வாழ்க்கை துணைவியான பெண்ணோட வலியை தானே ஒரு ஆண் சேர்த்து எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை விட உன்னதமான ஒரு நாடு இருக்காது. ஏன்னா பாரதியார் அதைத்தான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அப்படின்னு சொன்னார். அவ்வளோ நல்ல ஆடியன்ஸ். அண்ட் இந்த ஆடியன்ஸ் கொண்டாடுற அளவுக்கு மிக உயரமான இடத்துல இருக்கீங்க கோமதி மேம். இந்த அளவு உள்ளம் உயருமே ஆனால் ரொம்ப பெரிய இடத்துக்கு எல்லாரும் போவோம். நல்ல காரியம் செஞ்சு பெரிய இடத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் ஆனரிங் தி ஆனரபிள் இஸ் அன் ஆனர் அப்படின்னு கூட சொன்னேன் நான். அந்த சிங்கப்பெண்ணோட முடிச்சிடுறேன். சிங்கப்பெண் அப்படிங்கிற பாடல் வந்தோடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அது பார்த்தா பிடரி மயிர்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிங்கம் மாதிரி இருக்குது. ஏன்னா பெண் சிங்கத்துக்கு அந்த பிடரி மயிர் கிடையாது. என்னைக்கு தனிப்பட்ட முறையில் யாராவது சிங்கப்பெண்ணே அப்படின்னா நான் யாரையோ கூப்பிடுறாங்கன்னு போயிடுவேன். நான் யாருமே இல்லாத அத்துவான காட்டில் என்னையே கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். பெண் சிங்கமேனா திரும்பி பார்ப்பேன். ரொம்ப வித்தியாசம் இருக்குதுல. ஆண் சிங்கத்தை பக்கத்தில் வச்சு சிங்கப்பெண்ணே அப்படிங்கிறதுக்கும் பெண் சிங்கமே அப்படிங்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பராசக்தி கூட ஆண் சிங்கத்தின் மேலே தான் உட்காந்து வராளே தவிர ஆண் சிங்கமாக வர்றது கிடையாது. காட்டில் மிகவும் பலவானான எல்லாரும் பயப்படக்கூடிய விலங்கு ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் அச்சப்படுவது பெண் சிங்கங்களை பார்த்து மட்டும்தான். அதனால எல்லா பெண் சிங்கங்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். சிங்க பெண்களாக மாறியவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். விருதுகளுக்கு நல்வாழ்த்துக்கள். மேடைக்கு வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொறுமை காத்ததற்கு மிகப்பெரிய நல்வாழ்த்து. மிக்க நன்றி. வணக்கம்.